வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இது பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நீட் நுழைவுத் தேர்வானது மருத்துவ கனவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பல மாணவர்களின் உயிரிழப்பை ஏற்படுத்துகின்றது. அதாவது உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்றது. அந்த வகையில் கடந்த கால அரசுகள் இந்த நீட் தேர்விலிருந்து தமிழகத்திலிருந்து விலக்கு பெறுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தது. அந்த வகையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கையின் மிக முக்கிய ஒரு கட்டத்தை தற்போது தொற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கொண்டு வந்தார். நானே நீட் எழுதாம மருத்துவர் ஆனவன் தான் அப்படிங்கிற ஒரு முறையில் தீர்மானத்தை முன்மொழிகிறேன் அப்படின்னு மருத்துவத்துறை அமைச்சர் உருக்கமுடன் பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்று நாம் கொண்டு வரும் தீர்மானத்தின் மூலம் வைக்கப்படும் கோரிக்கை அரசியல் சார்ந்த கோரிக்கை அல்ல. இது தமிழ்நாட்டின் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த கோரிக்கை. இது சமூக நீதி குறித்த கோரிக்கை. இது அரசியலமைப்பின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் கோரிக்கை. இது ஒவ்வொரு திறமையான மாணவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற மனிதநேய கோரிக்கை. இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை இப்பொழுது நான் முன்மொழிவதில் ஒரு மருத்துவராக, குறிப்பாக நீட் தேர்வு எழுதாமல் மாநில சேர்க்கை முறைப்படி மருத்துவ படிப்பில் சேர்ந்த மருத்துவர் என்ற முறையிலும் IRS பணிக்கு முன் 5.5 ஆண்டுகள் ஒரு கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றவன் என்ற முறையிலும் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய போது 12 வருடம் அவங்க பள்ளி படிப்பு படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் நடக்கக்கூடிய தேர்வானது எப்படி மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான அந்த தகுதியை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பினார். சமீபத்தில் நடந்த அந்த நீட் தேர்வு முறைகேடு புகார்களால் மாணவர்களுடைய நம்பிக்கையை அந்த தேர்வு இழந்துவிட்டது. அதனால் அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்றார் அமைச்சர் அருண்ராஜ். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை இத்தேர்வு முறை பெரிதும் பாதிக்கிறது. நீட் தேர்வானது வரம்பின்றி அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் பெருகுவதற்கு வழிவகுத்துள்ளது. மாணவர்களின் கவனத்தை பள்ளி பாடத்திட்டத்தை பயில்வதிலிருந்து திசை திருப்பி நீட் பயிற்சியில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்த கட்டாயப்படுத்துகிறது. 12 ஆண்டுகள் பள்ளி கல்வியை புறந்தள்ளி ஒரு நாள் நுழைவுத் தேர்வே மாணவர்களின் உயர்கல்வியை தீர்மானிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி இருந்தும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அச்சட்ட முன்வடிவிற்கு ஏற்பிசைவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர் வினாத்தாள் கசிவுகள் மற்றும் முறைகேடுகளால் நீட் இளநிலை 2026 தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லொன்னா துயரமும் இளம் மாணவர்கள் உயிரிழப்பும் ஏற்பட்டு நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் நம்பிக்கையை இத்தேர்வு முறை முற்றிலும் இழந்துள்ளது. எனவே இத்தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். இந்த தனி தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பேசினாங்க. அந்த வகையில் பாமக உறுப்பினர் அன்புமணி, அதாவது பாமக உறுப்பினர் சௌமியா அன்புமணி பேசும்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் இருந்த வரையில் நீட் வரவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை நினைவுபடுத்தினார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது, +2 அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக சொல்லி இருந்தாலும் கூட நுழைவுத் தேர்வை ரத்து செய்து கையெழுத்து போட்டது மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2006. 2009 வரை நீட்டு தேர்வு கொண்டு வருவதற்கு எல்லோரும் முயற்சி செய்தார்கள். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது, அவர் இருக்கும் வரை அந்த நீட் தேர்வை கொண்டு வராமல் அவர் பார்த்து கொண்டார். அதற்கப்புறம் 2010 தான் நீட் தேர்வு கொண்டு வராங்க. அதுல கூட 12, 13 அந்த நீட் தேர்வு எழுதி தடை
செய்து விடுகிறார்கள். 2017 தான் அதிகாரப்பூர்வமாக நீட் தேர்வு வருகிறது. நீட் ஒழிப்புக்காக கடந்த காலத்தில் திமுக செஞ்ச எதுவுமே இப்போ தாவேக்கா அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தில் இல்லை, அது ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு திமுக உறுப்பினர் முத்துராஜா ஆவேசமடைந்தார். அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவர்கள் 9/4/2025 அன்று அரசு சார்பில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இப்போதும் இருக்கு. ஆனா கழக அரசு நீட் விலக்குக்காக பண்ண இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் இந்த அரசு கொண்டு வர தீர்மானத்தில் எந்த விவரமுமே இல்லாதது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. இப்படி திமுக உறுப்பினர் பேசிக் கொண்டிருந்த போது திமுக என்ன செய்தது அப்படிங்கிற கடந்த கால வரலாறுலாம் வேண்டாம், தயவு செய்து இதில் அரசியல் பண்ண வேண்டாம், எங்க கிட்டையும் ஆதாரம் இருக்கு, அதை எடுத்து விடுவோம் அப்படின்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சவால் விடுத்தார். நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பத்தி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடுல இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்க கிட்டையும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். இப்படி தாவேக்கா அரசு மேல அவதூறுகளை அள்ளி வீச வேண்டாம். தாவேக்கா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நீட் தொடர்பாக பல விதங்களிலும் எதிர்ப்பை பதிவு செய்தது. நீட் தேர்வால் உயிரை மாய்த்து கொண்ட அனிதா வீட்டில் தரையில் அமர்ந்தவர் எங்கள் முதலமைச்சர் அப்படின்னு பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கி அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன் மணிரத்னம் மட்டுமல்ல, உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மதிப்பிற்குரிய பொது உடைமை தோழர்களினுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாலபாடம் எடுக்கக்கூடிய பால நிலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்ட களத்திலே போராடிய அப்பாவி மாணவர்களினுடைய புகழை திருடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட என்னை அனுப்பி அந்த போராட்டக்காரர்களை பார்க்க சொன்னவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். இப்படி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில இந்த நீட் தொடர்பான அந்த விவாதம் சூடு பிடித்தது. திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தவர் தான் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வுக்கான மசோதாவை அப்போது அறிமுகம் செய்தவர் அப்படிங்கிற ஒரு வரலாற்றையும் ஆதவ அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். வரலாறு பத்தி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. அதே நேரம் இதுக்கு பதிலடி கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, இந்தியா முழுக்க நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்ட போதும் கூட தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி விலக்கு பெற்று தந்தவர் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறேன் அப்படின்னு சுட்டிக்காட்டினார். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அது அலோவ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த பதிவு இருக்கு. இப்படி இந்த நீட் தேர்வு தொடர்பான தனி தீர்மானத்தின் மீது காரசார விவாதங்கள் நடந்தாலும் கூட திமுகவும் நீட் விலக்கு தீர்மானத்தை ஆதரித்தது. பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு நீட் தேர்வுக்கு எதிரான இந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.